யார் யார் என்னென்ன மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்குறது அவங்களுக்கு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டியோட ஒரு அவேர்னஸ் வீடியோவை இன்னைக்கு நம்ம ஸ்டாக் எல்லாமே காட்டலாங்க. நான் கொடுக்குற எல்லா லேப்டாப்புக்குமே மினிமம் 6 மாதம் சர்வீஸ் வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்போ வந்தாலுமே லைஃப் டைம் அந்த லேப்டாப்புக்கு ஸ்பேர் சப்போர்ட். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறோங்க. லேப்மார்க்ல எப்பவுமே வாரண்டியோட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஸ்டார்ட் பண்ற பிரைஸ் 15,000. கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மெயினா நம்ம கொடுக்கறது எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல கொடுப்போங்கிறத சொல்றோம். A++ல இருக்கும், டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது. எல்லா ஸ்டோரும் என்கொயரி பண்ணுங்க, எல்லா ஸ்டோரோட ப்ராடக்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னதுல உண்மை இருக்கு, இங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கு, நான் கொடுக்குற காசு ஒர்த்தா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டியா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் 4 வருஷத்துக்கு என் பையன் படிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் நான் வாங்கி கொடுக்கணும். பிரைஸ் அஃபோர்டபுளா இருந்தா எனக்கு வர்த்தா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் லேப்டாப் விசிட் பண்ணுங்க. 12 மந்த் ரிமைனிங் போட்டிருக்கு. ஏப்ரல் 2027 வரைக்கும் இருக்கு. இந்த லேப்டாப்போட கண்டிஷனும் புதுசு மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற பிரைஸ் 45,000 கொடுக்குறோம். Ultra 7ல 16GB RAM with 512GB SSD வரும். இந்த நியூ ஒன் காஸ்ட் 85,000 வரும். நம்ம கொடுக்குறது 49,500க்கு இந்த லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறோம். A++ கிரேட்னா என்னன்னா போர்ட்ல சர்வீஸ் பண்ணிருக்க கூடாது, ஸ்பேர் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. A++ கண்டிஷன்ங்கிறதே அதுதான். நீங்கள் தாராளமாக ஒரு என்ன நீங்கள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 1 hour யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பெரிய நீங்கள் ஷோரூம் போனால் கூட மேக்ஸிமம் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிக் ஸ்க்ரீனில் வேணும்னா இந்த லேப்டாப் வெறும் 43,500 நம்ம கொடுக்குறோம். நியூ ஒன் காஸ்ட் 65,000 இந்த லேப்டாப் வரும். RTX 3050 கிராஃபிக்ஸோட வரும். இதெல்லாம் டஸ்ட் கூட இருக்காது, நியூ ஒன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பீஸ் லேப்டாப். இது எல்லாமே 85,000 வரும். சேம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வாரண்டியோட 59,500 நம்ம ப்ரொவைட் பண்றோம். ப்ரோ சீரீஸ்ல வரும். இந்த லேப்டாப் அடாப்டரோட காம்ப்ளிமெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்குற பிரைஸ் வெறும் 33,000 ரூபாய். i7 16GB RAM 512GB SSD 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வரும். 16 inches டிஸ்பிளேல அடாப்டர் வாரண்டியோட நம்ம கொடுக்குற பிரைஸ் வெறும் 37,000 ரூபாய் கொடுக்குறோம். 37,000 ரூபாய்க்கு கண்டிஷன் பிராண்ட் நியூ. இந்த லேப்டாப்புக்கு 2029 வரைக்கும் வாரண்டி இருக்கு. இது நம்ம இப்ப எதுல இருக்கோம்? 2026ல இருக்கு. ஆமா, இதுக்கு வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. புதுசோட காஸ்ட் 1,72,200 ரூபாய். ஓகேவா? நிறைய ஸ்டாக் எல்லாம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல வராது. 1,72,200 ரூபாய். இந்த லேப்டாப் நம்ம கொடுக்கறது 52,000 ரூபாய்க்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் லொக்கேட்டர் லேப்மார்ட் ஷோர் வந்திருக்கும். பிரதர் நம்ம இருக்காங்க. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு பிரதர். உன் நேம் சொல்லுங்க. யோசிக்க அப்படியே நம்ம நேம் பார்த்தீங்கன்னா ஆஷிக். நம்ம ஷாப் நேம் லேப்மார்ட். நம்ம கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்கோம்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். நம்ம நிறைய வீடியோ 1000 வாட்ஸ்ல போட்டிருக்கோம். காலேஜ் ரீஓப்பனிங் டைம் நிறைய வேரிஸ் ஆஃப் கலெக்ஷன் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல செக்ஷனா இன்னைக்கு நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். யார் யாரு என்னென்ன மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்குறது அவங்களுக்கு காலேஜ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டியோட ஒரு அவேர்னஸ் வீடியோவை இன்னைக்கு நம்ம ஸ்டாக் எல்லாமே காட்டலாங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்லேருந்து பார்க்க போறோங்க. லேப்மார்க்ல எப்பவுமே வாரண்டியோட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஸ்டார்ட் பண்ற பிரைஸ் 15,000. 5,000 10,000 லேப்டாப் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு நாள் ஒர்க் ஆகுங்கன்னு வித்தவங்களுக்கும் தெரியாது, வாங்கினவங்களுக்கும் தெரியாது. நான் கொடுக்குற எல்லா லேப்டாப்புக்குமே மினிமம் 6 மாசம் சர்வீஸ் வாரண்டியோட ப்ரொவைட் பண்றேன். அதுக்கப்புறம் எப்போ வந்தாலுமே லைஃப் டைம் அந்த லேப்டாப்புக்கு ஸ்பேர் சப்போர்ட், சர்வீஸ் வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா லேப்டாப்புமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். ஸ்டார்டிங் 15,000ல இருந்து. இப்போ பாத்தீங்கன்னா 15,000 இந்த மாடல் உங்களுக்கு HP பிராண்ட்லயே வந்துரும். வித் SSD 8GB ரேமோட வர்ற மாடல் 15.6ல இந்த லேப்டாப் நம்ம 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரிஜினல் அடாப்டர் 6 months சர்வீஸ் வாரண்டியோட ப்ரொவைட் பண்றோம். இப்போ இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், கூகுள் சர்ச் பண்றாங்க, இந்த ஆன்லைன் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். பட் எங்க சஜஷன் என்னன்னா ஒரு i5ல பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு எந்த லேகும் இல்லாம நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மாடலா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா i5ல 8th ஜெனரேஷன் இந்த மாடல். கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மெயினா நம்ம கொடுக்கறது எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல கொடுப்போங்கிறத சொல்றோம். A++ல இருக்கும், டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது. 8GB RAM with 256GB SSD வந்துடும். இந்த லேப்டாப் 22,000க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த லேப்டாப் நீங்க வாங்குனீங்கன்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மட்டும் இல்லாம கோடிங்காகவும் நீங்க 4 years யூஸ் பண்ணலாம். லேக் இல்லாம இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வெர்ஷன் i5ல 10th ஜெனரேஷன் 8GB RAM with 256GB SSD வந்துடும். வெறும் 24,500க்கு ஒரிஜினல் அடாப்டர், பேசிக் காம்ப்ளிமெண்ட், 6
6 months சர்வீஸ் வாரண்டியோட நம்ம ப்ரொவைட் பண்றோம். இப்போ இதெல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் மாடல் தான். ஹையர் அண்ட் 70,000 75,000க்கு வாங்கினாதான் லேப்டாப் இருக்கும்னு இல்லாம அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ அதிகமா டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி பேக்கப்போட கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா கேட்பாங்க. எனக்கு 15.6ஓட வேணும், நல்ல பேக்கப்போட வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கேட்கறது உங்களுக்கு என்ன யூசேஜ், எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு பொருளும் கொடுக்குறோம். இந்த மாடலோட டெக்னாலஜியே பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வர்ற மாடல். ரெகுலரா எல்லா வீடியோலையும் நம்ம காட்டுறோம், நல்லா சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு பேட்டரி, இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் பேட்டரி இருக்கு. ஒரு லேப்டாப்ல 2 பேட்டரி வரும். அப்ப பேக்கப் பாத்தீங்கன்னா மோர் தென் 4 ஹவர்ஸ்க்கு மேல வர மாடல். அப்ப டிராவலிங் யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். லெனோவோட திங்க்பேட் மாடல் i5 8 16GB RAM with 256GB SSD ஒரிஜினல் லெனோவோ C டைப் அடாப்டரோட நம்ம கொடுக்குற பிரைஸ் வெறும் 22,000 இது கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இப்போ லேப்டாப் வாங்குறோம், லேப்டாப் விற்கிறவங்க அதிகமாயிட்டாங்க மார்க்கெட்ல, கரெக்டுங்களா? கரெக்டா. ஸோ நிறைய இருக்கு, அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க வந்து இங்கே ரேட்டு கம்மின்னு தான் போகிறாங்களே தவிர்த்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறவங்களும் தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இங்கே பார்த்து கொட்டேஷன் வாங்கிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ லேப்டாப் விற்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ வந்து எப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது, யார் தான் குவாலிட்டியான ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால? கரெக்ட். இப்போ ப்ராடக்ட் வாங்குறவங்க விற்கிறவங்க அதிகமாயிட்டாங்கிற மாதிரி, ஆமா, லேப்டாப் வாங்கினவங்க திருப்பி விற்கிறவங்களும் அதிகமாயிட்டாங்க. ஓகே. இப்போ கடைகள் அதிகமாகலாம், எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா காம்படிஷன் கிடையாது. கஸ்டமரோட பார்வைக்கு தான் கடைகளுக்கு காம்படிஷன். யாரு குவாலிட்டியா கொடுக்குறாங்களோ அவங்க அந்த காம்படிஷன் பக்கம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது. என் கடைக்கு வர கஸ்டமரை நான் பார்ப்பேன்னா யாரும் டைம் இருக்காது. சோ என்னோட டார்கெட் என்னன்னா குவாலிட்டியான பொருள் கொடுக்கணும். குவாலிட்டியான பொருள் எங்க கிடைக்கும் அங்கிருந்து நம்ம எடுக்கணும். நம்மகிட்ட வாங்கினா 100 கஸ்டமர்ல யாராவது ஒருத்தருக்கு இஷ்யூ ஆச்சு, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். நிறைய கடைகள் உருவானாலும் ஒரு சில கடைகள் மட்டுமா ஸ்டாண்டர்டா நிக்குது. நம்ம 8 வருஷமா வீடியோ பண்றோம். அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க, ஏதோ டிக்ரீஸ் ஆகல. இன்னும் 10 கடை வந்தாலும் லேப்மார்ட்டோட பிரீமியம் அப்படிங்கிற ஒரு நேமோ ட்ரஸ்டட்ங்கிற ஸ்டோரோ கண்டிப்பா குறைய போறது இல்ல. ரெண்டாவது, நம்ம விக்கிற கடைகள் அதிகமான மாதிரியே லேப்டாப் திருப்பி விற்க வரவங்களும் அதிகமாறாங்க. காரணம் என்னன்னா அது மிஸ்டேக் மெயின் எங்க ஷாப் தான் சொல்லணும். நாங்க கஸ்டமர் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பொருள் கரெக்டா அவங்களுக்கு சப்போர்ட் ஆகாதனால திருப்பி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம என்ன சொன்னோம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது போய்க்கோங்க, காலேஜ் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்ஸ் ஒர்க் இருக்கும், இந்த மாடல் போய்க்கோங்க. ரெஃபரன்ஸ் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க வாங்கியிருப்பாங்க. நார்மல் ஒரு கோடிங் லேப்டாப் வாங்கிட்டு அவர் போய் சாலிட் ஒர்க் ரன் பண்ணுவாரு, ரன் ஆகாது. கிராபிக்ஸ் வேணும்பாங்க, டாவான்சி ரன் பண்ணுவாரு, ரன் ஆகல. அப்படி என்ன பண்ணுவாரு, சேலுக்கு தான் வரும். சோ அது கஸ்டமருக்கு மிகப்பெரிய லாஸ். அதுக்கு அவர் புது லேப்டாப்பே வாங்கிடலாம். புது லேப்டாப் ஒரு 80,000 வருது, 90,000 வருதுன்னா ஒரு 30,000 35,000 நம்ம கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு அஃபோர்டபுள் பண்றோம். 2 லேப்டாப் வாங்கினாருன்னா அவருக்கு 80,000 90,000 வந்துடும். கண்டிப்பா அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சோ எங்க கடைக்கு வர்றவங்க நாங்க மெயினா டார்கெட் பண்றது, எங்கள்ட்ட நீங்க பில் பண்ணிட்டு போற லேப்டாப் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். மார்க்கெட்ல எல்லாரும் காம்படேட் பண்ணி அடிச்சு கிடிச்சு என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு தான் நாங்களும் தர்றோம். பட் குவாலிட்டியா இருக்கும். நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒன்ஸ் என்னோட ஸ்டோர் விசிட் பண்ணி ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. வாங்கலாம் வேண்டாங்கிறத நம்ம லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கடை இருக்கு. ஒரு நாள் ஃப்ரீயா வாங்க, எல்லா ஸ்டோரும் என்கொயரி பண்ணுங்க, எல்லா ஸ்டோரோட ப்ராடக்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னதுல உண்மை இருக்கு, எங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கு, நான் கொடுக்குற காசு ஒர்த்தா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் எங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் கம்பல் பண்ணல. இப்ப நம்ம வீடியோ பண்றது பொருள் விற்கிறதுக்காக இல்ல, எங்கிட்ட இந்த பொருள் எல்லாம் இருக்கு, நான் இந்த மாதிரி பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், நீங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வாங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ வீடியோ காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் கம்ப்ளீட் ஸ்டாக் இருக்குது, அதுதான் மெயின் விஷயம். இப்போ வீடியோவில் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 லேப்டாப் இருக்குது, 16,000 லேப்டாப் இருக்குன்னு காமிச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் லேப்டாப் இல்லைங்கிற வார்த்தை வராமல் எத்தனை நம்பர் சொல்கிறாங்க அத்தனை நம்பர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக அங்கே ஃபுல்லாகவே லைனாக பாருங்க. மேக்ஸ் சீரிஸ் வச்சிருக்காங்க, ஸோ டஃப் கேமிங் சீரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாக் தான், கீழே ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் தான், இங்கேயும் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் தான். அப்படி நீங்கள் இங்கே கேமரா இங்கே திருப்பி காமிங்க, இங்கே ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க, குடோன்லி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்துடுங்க, உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் லேப்டாப் தேவைப்படுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நேரில் நீங்கள் கிளம்பி வந்தாலும் சரி, சீக்கிரம் வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன டைம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 ரேஞ்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதை நான் 10 மணிக்கு 9 மணிக்கு வந்து நான் வீடியோவே நான் எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் உள்ள வந்துருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் எடுத்துகிட்டு இருக்கோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காங்க, பிரைஸ் அஃபோர்டபுள்ங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் வீடியோ நிறைய பேர் வாரண்டிங்கிறத சொல்லிடுறாங்க. அது வந்து நேரில் வந்து கேட்டது வந்து 6 மந்த் வாரண்டி உங்களுக்கு தர்றேங்கிற வாய் வார்த்தை தான் சொல்றாங்க. யாருமே வந்து ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எழுதி தரது, கரெக்டுங்களா? கரெக்ட். அது ஒருத்தரோட ஸ்டோரோட
இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். பட் நாங்க வாங்குறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம இப்போ ப்ராஃபிட் எடுக்கிறோம்னா வேற எதுக்கோ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு திருப்பி நம்ம கஸ்டமருக்கு இன்வெஸ்ட் பண்றதுதான். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருள், இந்த பொருள் வாங்கிக்கோங்க ஒரு 10 வருஷம் வேலை செய்யும் சொல்றதுக்கு நான் யாரு? இது வந்து பிராண்ட் தயார் பண்றாங்கல்ல, இந்த பிராண்ட் தயார் பண்றவங்களே இந்த லேப்டாப்க்கு 1 வருஷம் தான் வாரண்டி தராங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கான டெமோ கேட்டகரி லேப்டாப் நம்ம எடுத்துட்டு இதுக்கு 4 வருஷம் வாரண்டி கொடுக்கறதுங்கிறது எப்படி லாஜிக்? சோ கஸ்டமர்ட்ட என்ன உண்மையோ நம்ம சொல்லிடலாம். சின்ன சின்ன அவேர்னஸ். இப்ப கஸ்டமர் போய் இந்த லேப்டாப்புக்கு பேட்டரி மாத்துறாருன்னா 3000 ரூபாய் வரும். நாங்க வாங்கி மாத்தி கொடுத்தோம்னா 1800 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1800 ரூபாய் மட்டும் கஸ்டமர்ட்ட வாங்கி கொடுத்துருவோம். அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா தெரியும். கஸ்டமர் யாரும் பைசா கொடுக்கறதுக்கு மடிச்சவங்க கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒர்த்தான சர்வீஸ் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா எனக்கு தேவையில்லாம காசு ஸ்பெண்ட் பண்ணாம நான் கொடுக்கற காசுக்கு எனக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா போதும்னு எதிர்பார்க்கறேன். சோ நம்ம ஜெனியூனா இருப்போம். லேப்டாப் வாங்குனீங்க, வாரண்டி முடிஞ்சிச்சு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிலாம் இல்ல, எழுதி கொடுக்குறேன். கண்டிப்பா எங்களோட சிஸ்டமேட்டிக் பில்லு என்னென்ன சொல்றனோ அது அப்படியே அதுல பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமும் நீங்க எப்ப வேணாலும் எங்க ஸ்டோருக்கு வரலாம். எங்க ப்ராடக்ட் நீங்க எப்ப வேணாலும் வந்து சர்வீஸ் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட்டுக்கு அக்சசரிஸ் கிடைக்குமோ, ஸ்பேர் கிடைக்குமோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கும். ரேட்டு கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி அந்த பொருள் எடுக்கிறதோ, இந்த மாதிரி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணோம், இம்ப்ரெஸ் பண்ற சேலிங் இருக்காது. அவங்க என்ன தேவையோ அதை கொடுத்துடலாம். ஆமா, அவங்க கேட்டாங்கனாலும் கொடுக்க மாட்டோம். இதுதான் அவங்க தேவைக்கு நீட் இருக்கு, இல்ல எனக்கு இது போதும்னு சொன்னாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து யூஸ் பண்ணி பாருங்க, ½ an hour சொல்லுவாங்க. இல்ல லேக் ஆகுது, அதான் நாங்களும் சொன்னோம். ஒன்ஸ் பர்ச்சேஸ் 1000 2000 பாக்காதீங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு காலேஜ் சேர்த்துறோம்ல, இப்போ காலேஜ் டைம் அவங்க சன் டாட்டர் வந்து காலேஜ் சேர்த்துறாங்க, பசங்க பொண்ணுங்களை சேர்த்துறாங்க. இந்த காலேஜ்ல 1000 ரூபாய் ஃபீஸ் கம்மி, இந்த காலேஜ்ல 1000 ரூபாய் ஃபீஸ் அதிகம், அதனால கம்மியா இருக்கிற காலேஜ்ல சேர்த்தலாம்னு சொல்லி சேர்த்துவோமா? சேர்த்த மாட்டோம். இந்த ஒரு 1000 ரூபாய் அவங்களை 4 வருஷத்தை ஜெனியூனா உருவாக்குமா? இல்ல. எங்க குவாலிட்டி இருக்கோ அங்க பார்ப்போம். சோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டோரு ஒவ்வொன்னா டார்கெட் பண்ணி பண்றாங்க. நல்ல குவாலிட்டியா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் 4 வருஷத்துக்கு என் பையன் படிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் நான் வாங்கி கொடுக்கணும், பிரைஸ் அஃபோர்டபுளா இருந்தா எனக்கு வர்த்தா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் லேப்டாப் விசிட் பண்ணுங்க. ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப் வச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் ரேட்டா லேப்டாப்ஸ்ல காமிக்க முடியுமா? ஹியூஜ் டிஃபரன்ஸும் நம்ம காட்டலாம். மார்க்கெட்ல இப்ப வித்துட்டு இருக்கிற லேப்டாப் இங்க டெமோல கரண்ட்ல இருக்கிறது. ஆமா, கரண்ட். அதாவது சரி, இந்த லேப்டாப்ல நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்ம நிறைய வீட்டுல காட்டிருக்கோம். 1 லட்ச ரூபாய் லேப்டாப் நீங்க வந்து 35,000 ரூபாய்க்கு தரீங்க அப்படின்னா அது ஒரு 1.5 வருஷம் யூஸ் இருக்கும். 1 வருஷம் டெமோக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதுல ஃப்ரெஷ் பீஸ் நான் தர்றேங்கிறதுல நம்ம ஸ்பெஷாலிட்டி. அது நம்ம கஸ்டமருக்கே தெரியும், வாங்கினவங்களுக்கும் அந்த எஃபர்ட் தெரியும். இந்த டைம் நாங்க டிஃபரெண்டா என்ன ட்ரை பண்ணிருக்கோம்னா, காலேஜ் ரீஓபன் ஆகுது இல்ல, இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் புதுசு எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஓகே, இது வந்து எலைட் புக் சீரிஸ். எலைட் புக் சீரிஸ்ல அல்ட்ரா 5ல வர்ற மாடல், அதாவது 14th ஜெனரேஷன் 15th ஜெனரேஷன் லேட்டஸ்டா வருது இல்ல, அந்த மாடல் லேப்டாப், கண்டிஷன் பிராண்ட் நியூ. இந்த லேப்டாப்புக்கு 2029 வரைக்கும் வாரண்டி இருக்கு. இது நம்ம இப்ப எதுல இருக்கோம்? 2026ல இருக்கும். ஆமா, இதுக்கு வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 3 years இருக்கு. புதுசோட காஸ்ட் 1,72,000 ரூபாய். ஓகேவா? நிறைய ஸ்டாக் எல்லாம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல வராது. 1,72,000 ரூபாய். இந்த லேப்டாப் நம்ம கொடுக்கறது 52,000 ரூபாய்க்கு 2 நம்பர் அவைலபிள் இருக்கு. 2 லேப்டாப் இருக்கு, அவைலபிள் இருக்கு. சொல்ற வீடியோ சொல்லிட்டாரு. இந்த லேப்டாப் தேவைன்னா 2 நம்பர் ஸ்டாக்ல இருக்கு. 52,000 ரூபாய். அல்ட்ரா 5 16 GB ரேமோட வந்துரும். பிராண்ட் நியூ கண்டிஷன், ஒரிஜினல் அடாப்டர் கிட் அப்படியே இருக்கு. வாங்க, சீரியல் நம்பர் போட்டு பாருங்க, என்ன வாரண்டி அப்படியே வரும். அதை பிரிண்ட் பண்ணி உங்க இன்வாய்ஸ் கூட நாங்க பின் பண்ணி கொடுத்துருவோம். இந்த லேப்டாப் வெறும் 52,000 எடுத்துக்கலாம். இவ்ளோ டிஃபரெண்ட் வர்றதெல்லாம் 100 நம்பர் 50 நம்பர் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம கடையோட ஸ்டாக் மட்டும் 400 நம்பர். ஆனா அதுல ஒவ்வொரு லேப்டாப்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இந்த லேப்டாப் நான் இதுக்காக தரேன், எடுத்திருக்கேன், நான் இந்த டிஃபரெண்ட் வருது, நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். நீங்க எப்படி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்றேன். நீங்க இது கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பேன். லெனோவோல எனக்கு 1 வருஷம் வாரண்டியோட வேணும்னு கேட்டீங்கன்னா i7ல 12th ஜெனரேஷன் லேட்டஸ்ட் தான். இந்த லேப்டாப் இன் வாரண்டி 12 month ரிமைனிங் போட்டிருக்கு. ஏப்ரல் 2027 வரைக்கும் இருக்கு. இந்த லேப்டாப்போட கண்டிஷனும் புதுசு மாதிரி இருக்கும். நீங்களா சொல்லவே வேண்டாம், அது டெமோ எடுத்திருக்கேன். நியூ ஒன் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப் நம்ம கொடுக்குற பிரைஸ் 45,000 கொடுக்குறோம். புதுசு ஒரு 75,000-80,000 வரும் இந்த லேப்டாப். அந்த அளவுக்கு வந்துருது. ஓகே, இன்னொன்னு எங்க கிட்ட வாங்குறதா இருந்தாலுமே சரி, நீங்க வேற ஸ்டோர் அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க, எங்கிட்ட வாங்க, ஒரு மாடல் எடுத்து செக் பண்ணுங்க, ஆன்லைன்ல செக் பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஸ்டோர்ல செக் பண்ணுங்க. 25,000 ரூபாய் மினிமம் கம்மியா இருந்தா மட்டும் எங்கிட்ட வாங்குங்க, எங்கிட்ட வாங்காதீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். திடீர்னு ஒரு 5,000 10,000 டிஃபரெண்ட் நான் எடுக்கவே மாட்டேன். இங்க இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். இப்போ இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா அல்ட்ரா 7ல வர்ற மாடல்
ஓகேங்களா. பிராண்ட் நியூவா இருக்கு. இந்த லேப்டாப்புக்கு 2027 வரைக்கும் வாரண்டி இருக்கு. இந்த லேப்டாப்புக்கு ஓகே. அல்ட்ரா 7ல 16GB RAM வித் 512GB SSD வரும். இந்த நியூ ஒன் காஸ்ட் 85,000 வரும். நம்ம கொடுக்குறது 49,500க்கு இந்த லேப்டாப் ப்ரொவைட் பண்றோம். ஆல்மோஸ்ட் 30,000 கம்மியா தான் இருக்குங்களா? ஆமா, பிராண்ட் நியூ கண்டிஷன்ல புதுசு எடுக்கிறதுக்கு இப்ப நீங்க நியூ ஒன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 85 வருது. அதுக்கு போய் ஒரு EMI போடுவீங்க, கண்டிப்பா எவ்வளவு வரும்? 90,000 வரும். நீங்க அதுக்கு பாதிக்கு பாதி நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லிமிட்டடா எடுத்து பண்ணிருக்கேன். இந்த டைம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும், ஒரு வேல்யூபிளா கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கோம். ஸ்டாக்ஸ்ல அவ்வளவு கிடைக்கல. 5 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ லான்ச்ல இருந்து கண்டிப்பா ஒரு 10 days வரைக்கும் நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்த மாடல் எடுக்கலாம். எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000. அதுக்கும் கஸ்டமர் வருவாங்க. 1 lakh மேல வேற லேப்டாப் எனக்கு யூஸ் பண்ணணும் இருக்கு. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு எடுக்கலாம். இப்ப ஒர்க் பண்றாங்க, மாசம் ஒரு 1 lakh 1.5 lakh earn பண்றாங்கன்னா அவங்க 1 lakh லேப்டாப் எடுக்கலாம். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவு அஃபோர்டபுள் பண்ண முடியாது. So, எங்களோட கான்செப்ட் என்னன்னா குவாலிட்டி, அஃபோர்டபுள் பிரைஸ் தாண்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பிரீமியமான லேப்டாப் யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா பிரீமியம் செக்மெண்ட்ஸா இருக்கும். பிராண்ட் நியூ கண்டிஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கேமிங் லேப்டாப்ஸ் நிறைய இருக்கு. இந்த டைம் நம்ம எப்பவுமே வீடியோ பண்றதை விட டபுள் ஸ்டாக்ஸ் பண்ணிருக்கோம். ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு டைம்ல கஸ்டமர்ஸோட வாக்கின் அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு, ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு திருச்சியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, மதுரையில இருந்து ஒருத்தர் டிராவல் பண்ணி வர்றாரு. அங்கெல்லாம் ஷோரூம்ல கரெக்ட்டுங்களா? ஆமா, 1000 ரூபாய் இந்த கடையில கம்மியா இருக்குன்னு வர்றாங்கன்னா நான் அந்த மாதிரி பொருள் வித்துட்டு போயிருவேன். இவங்கள்ட்ட போனா குவாலிட்டி இருக்கும். ஆல்ரெடி உங்க கடையில ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, சொன்னாங்க குவாலிட்டியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்தாங்கன்னு வர்ற கஸ்டமருக்கு நான் பிரைஸ் டார்கெட் பண்ணுவேன்னா குவாலிட்டி டார்கெட் பண்ணுவேன். அப்ப எனக்கு எங்க குவாலிட்டியான பொருள் கிடைக்குமோ அங்கதான் நான் டார்கெட் பண்ண முடியும். சோ இந்த டைம் நிறைய ஸ்டாக் இறக்கிருக்கேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நீங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க லேப்டாப் பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இங்க இல்ல. அது எதுக்குன்னு தெளிவா சொல்லிருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இல்லங்கிறத விட எங்கட எடுத்த லேப்டாப்பே நான் எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா இந்த லேப்டாப் நான் இவ்வளவு மெத்தடா வச்சிருக்கேன்ல, என்னன்னா ஸ்கிராச் டென்ட் ஆகக்கூடாது. நான் வீடியோ சொல்ற மாதிரி A++ டென்ட் இல்லாம நான் தரேன்னு சொல்றேன்னா யாருமே கஸ்டமர் யூஸ் பண்ண லேப்டாப்பா இருக்காது. நீங்க எடுத்துட்டு போறீங்க, பேக்ல வைக்கிறீங்க, காலேஜ்ல யூஸ் பண்ணுவீங்க, உள்ள ஒர்க்கா இருக்கும், ஏதாவது ஐசிஸ் மாத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி லேப்டாப் நான் சேல் பண்ண மாட்டேன். எனக்கு பிராண்ட்ல இருந்து வர லேப்டாப், அதுக்கு ஒரு வாரண்டி, அது மூலமா சேல். எனக்கு இதுல நடக்கிற சேல் நடந்தா போதும். நான் சேல் மட்டுமே இவ்வளவு குவான்டிட்டி டார்கெட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரான்ச் போட்டுருவேன். பிரான்ச்சே போடலாம். எனக்கு குவாலிட்டி தாண்டி குவான்டிட்டி இவ்வளவு விற்கணும், டேர்ன் ஓவர் பண்ணவங்க டார்கெட் போயிட்டேன்னா ஒரு நேம் ஃபார்ம் ஆகாது. இப்ப இன்னைக்கு லேப் மார்ட்னா வந்துருவாங்க. எனக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, மார்க்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லேப் மார்ட் போங்க, அவங்களுக்கு நான் என்னோட கஸ்டமருக்கு கொடுக்குற சிரமம்னு ஒன்று பார்த்தாலே அவங்க டிராவல் பண்ணி வர டிராவல்ஸ் மட்டும் தான், டிராவல் டைமிங் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னா என்னால என்ன முடியுமோ நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வாங்குறோம், நான் வெளியூர்ல இருந்து வந்து இந்த கோயம்புத்தூர்ல வாங்குறேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. இப்போ என்ன இஷ்யூஸ்னாலுமே உடைக்கிறதா இருந்தா உடைச்சிங்கன்னா வாரண்டி கிளைமிங் வராது. அங்கிருந்து எனக்கு ரீச் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், கம்ப்ளீட்டா செக் பண்ணி இந்த டிரைவர்ஸ் அப்டேஷன் ஏதாவது இருந்தா எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு நாங்களே ப்ரொஃபஷனலா பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 1:1 உங்களுக்கு அந்த டிராவலிங் மட்டும் தான் சிரமமா இருக்கும். பட் அது எல்லாமே நான் குவாலிட்டியில உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். மெயின் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாரண்டிங்கிறது வந்து நார்மலா சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்தலாம். கட்டுங்களா எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிடலாம். என்னதான் சொன்னாலும் நான் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த கஸ்டமர் ரிப்பீட் ஆவாங்க. நான் விற்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் சொல்லி ஒரு லேப்டாப் விற்கிறது டேலண்ட் கிடையாது. இப்போ ஒரு லேப்டாப் விற்கிறது எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் திருப்பி வந்து எத்தனை கடையில வாங்குறாங்கிறது தான் எங்க பிரச்சனையே. ஸோ நான் வந்து ஒரு எனக்கு வந்து என் கடையில வாங்குங்க, கம்ப்ளைண்ட் என் கடையில வாங்கினவங்களுக்கு வந்ததில்லை நான் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். அது போய் வரும். எப்படின்னா ஒரு லேப்டாப் ஹெச்பி வாங்குறீங்களா, ஒரு டெல் வாங்குறீங்களா, டெல்லோட சர்வீஸ் சென்டர் போலாம், ஹெச்பியோட சர்வீஸ் சென்டர் போலாம். அங்க 10 பேர் உட்காந்து இருக்காங்கல்ல, ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல. இப்ப அதெல்லாமே வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ள வர கம்ப்ளைண்ட் தானே. இப்ப கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும், பேனிக் ஆக வேண்டாம். கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதுக்கான சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதனாலதான் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், எந்த லேப்டாப்புக்குலாம் ஸ்பேர் கிடைக்குமோ அந்த லேப்டாப் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அது இதனாலதான் அந்த ரூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன், ஸ்பேர் கிடைச்சாதான் பண்ணுவேன். மார்க்கெட்ல கம்மியான ப்ராடக்ட் நாங்க போக மாட்டோம். A++ கிரேட் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம். A++ கிரேட்னா என்னன்னா போர்ட்ல சர்வீஸ் பண்ணிருக்க கூடாது, ஸ்பேர் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. A++ கண்டிஷன்ங்கிறதே அதுதான்.
ஸோ அதான் லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்கட்டுங்களா? ஆமா. அந்த லேப்டாப்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் மாடல் எடுத்தாலுமே புது பேட்டரி அதுல இருக்கும். புது பேட்டரி இருக்கும். ஆமா. இன்னொன்னு என் கடைக்கு வர கஸ்டமர் கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக சேஞ்ச் பண்றதுதான் குவாலிட்டி. என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பேட்டரி ஆல்ரெடி யூஸ் ஆயிருக்கு, பேட்டரி போயிருக்குமா? அப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க கொடுக்குற லேப்டாப் எல்லாமே புது பேட்டரியில தான் கொடுக்குறோம். நியூ பேட்டரி கம்பல்சரி வந்துரும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு மினிமம் 2 hours பேக்கப் வந்துரும். நல்லா புது லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா? ஸோ மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்குற எல்லா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா A++ கண்டிஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தாராளமா வந்து ஒரு உங்க என்ன நீங்க ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்களோ தாராளமா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour யூஸ் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய நீங்க ஷோரூம் போனா கூட மேக்ஸிமம் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படுதா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 1.25 லட்சம் 1,70,000 பிரைஸ் போயிட்டு இருக்கு. இங்க வெறும் 52,000 தராங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து இந்த பர்டிகுலர் ஒரு லேப்டாப் மட்டுமே கம்மியா இருக்கு. இதுல 2 நம்பர் ஸ்டாக் இருக்கு. உங்களுக்கு இந்த லேப்டாப் தான் வேணும்னா நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேரை இல்ல இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே லேக் இல்லாம சூப்பரா இருக்கா, அதுக்கப்புறம் எங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க கரெக்டா சொன்னா மட்டும் போதுமானது. உங்களுக்கு இங்க லேப்டாப் நிறைய அவைலபிள் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 ஸ்டாக் மேல இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க நேரா வந்து பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. வர முடியாதவங்க மட்டும் நீங்க கொரியர்ல வாங்கிங்க. கோயம்புத்தூர் ஜஸ்ட் நீங்க ஒரு லேப்டாப் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து லேப்டாப் எடுக்கிறீங்கன்னா ஒன்ஸ் கிளம்பி வந்துருங்க, நேர்ல வந்து பாருங்க. பட் நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு ப்ரோ. இஎம்ஐ கிரெடிட் கார்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வெளியூர் கஸ்டமர் நீங்க சொன்ன மாதிரி டைரக்டா வாங்கன்னு சொல்லும் போது இந்த வீடியோல பண்றாங்க, நம்ம போகும்போது இந்த ஸ்டாக் இல்லைன்னா நம்ம போனது வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மெத்தட் பண்ணிருக்கோம்னா, எங்க கடையில இருக்கிற டோட்டல் ஸ்டாக்கோட PDF ஃபைல நம்ம வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் கேட்டலாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இப்போ வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த லேப்டாப் ஓகே அப்படின்னா நான் ஹோல்டு பண்ணி வச்சிருவோம். கம்பல்சரி எடுக்கணும்னு எல்லாம் இல்ல. எங்கிட்ட இப்போ 2 நம்பர் தான் ஒரு நம்பர் தான் ஒரு மாடல் இருக்குன்னா நான் ஹோல்டு பண்ணி வச்சிருவேன். நீங்க நெக்ஸ்ட் டே நீங்க டிராவல் பண்ணி வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருந்தா பில் பண்ணுங்க. இல்லைன்னா நோ இஷ்யூ, நான் வேற கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுவேன். சூப்பர் ப்ரோ. ஓகேங்களா? எனக்கு வந்து ப்ராடக்ட் லிமிட்டடா தான் வருது, கஸ்டமர்ஸ் அதிகம். அதனால வெளியில இருந்து நம்ம போறோம், திடீர்னு வீடியோல நிறைய காட்டினாங்க, அது இல்லைன்னா என்ன பண்றது? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணி வேற ஸ்டோர்ஸ் எல்லாமே ஒரு சில ஃபார்ம் பண்ணிருக்காங்க கஸ்டமர் மைண்ட் செட்ல. வீடியோ காமிக்கிறாங்க, அதை வீடியோ பண்ணிட்டு நேர்ல போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி இருக்குதுங்கிறதுனால நான் என்ன பண்றோம்னா எல்லாமே PDF வச்சிருவோம். என் கீழே மட்டும் ஒரு 8 லேப்டாப் இருக்கும். எல்லாமே இன்னைக்கு நம்ம சாட்டர்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வீக்கெண்ட் தான் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்து அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படி உங்களை எடுத்து வைக்க சொல்லிட்டோமே, போயிட்டோம் எடுக்கலன்னா ஒரு விஷயமும் இல்லை, பைசா உங்களோடது. நீங்க எங்கிட்ட பில் பண்ணி வெளியே போகும்போது 100% சாட்டிஸ்ஃபைடா போகணும் நானும் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம். வந்து பாருங்க, எல்லாமே செக் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்தா மட்டும் பில் பண்ணலாம், இல்லைன்னா நோ வரி. நீங்க இன்னொரு நாள் வாங்க, இல்லைன்னா வேற பீஸ் பார்த்து கூட எடுத்துக்கலாம். எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் பண்றோம். அதனால நீங்க எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா எடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ செக் பண்ணி நீங்க எங்கிட்ட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தோம் ப்ரோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமிங் சீரிஸ் கேட்பாங்க. கேமிங் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ கோடிங் செக்மெண்ட்ல பிரீமியம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். கேமிங் லேப்டாப் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் குவாலிட்டியா வாரண்டியோட 16 GB ரேமோட 36,000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நியூ அண்ட் காஸ்ட் நீங்க எவ்வளவுதான் லீஸ்ட் ஆஃப் லீஸ்ட் எடுத்தாலும் 60-65,000 கம்மியா வாங்க முடியாது. இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல i5 11th ஜெனரேஷன்ல 16 GB ரேம் வித் 512 GB SSD இந்த லேப்டாப் வெறும் 36,500 நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா MSI பிராண்ட்ல இருக்கு. இந்த லேப்டாப் எல்லாமே நியரஸ்ட் அந்த காஸ்ட் தான் வரும். பிலோ 40,000ல நீங்க வாங்கிக்கலாம். 4GB டெடிகேட் கிராஃபிக்ஸ் கார்டு வர்ற மாடல் ஜஸ்ட் 36,500 இருக்கு. இல்ல எனக்கு RTX 2050 வேணும்னா 17 inches டிஸ்பிளேல வரும். இப்போ இது வந்து வாங்குறவங்கள யாரு வாங்குவாங்கன்னா, ஒண்ணு கேமிங்க்கு மட்டும் இல்ல, டிசைனர்ஸ் வாங்குவாங்க. டிசைனிங் பர்பஸ்க்கு அவங்க எல்லாம் மானிட்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. லேப்டாப்போட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 15.6, இதோட ஸ்கிரீன் சைஸ் மட்டும் 17 inches வரும். பிக் ஸ்கிரீன்ல வேணும்னா இந்த லேப்டாப் வெறும் 43,500 நம்ம கொடுக்குறோம். நியூ அண்ட் காஸ்ட் 60-65,000 இந்த லேப்டாப் வரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்டர்ஸ் இருக்கு, டெல் இருக்கு. இப்ப டெல்லில் இந்த மாடல் பாத்தீங்கன்னா i5ல 13th ஜெனரேஷன் 16 GB RAM with 512 GB SSD, 6 GB RTX 3050 கிராஃபிக்ஸோட வரும். இதெல்லாம் டஸ்ட் கூட இருக்காது, நியூ ஒன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பீஸ் லேப்டாப் இது எல்லாமே. நியூ ஒன் காஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. i5 13th gen 85,000 வரும். சேம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வாரண்டியோட 59,500 நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த கேமிங் லேப்டாப் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மினிமம் 25,000 கண்டிப்பா நம்ம டிஃபரெண்ட் வரும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனுமே இருக்கு. Ryzen 7ல இது வந்து பாத்தீங்கன்னா i5ல RTX கிராஃபிக்ஸோட வரும்.
கண்டிஷன்ஸ் பிராண்ட் நியூவா இருக்கு, டென்ட் ஸ்கிராச் இல்லாம i5 13th 16512 இந்த லேப்டாப்புக்கு 9 month கம்பெனி வாரண்டி இருக்கு. 9 month 9 monthக்கு நீங்க புதுசு வாங்கினா 1 year, இதுக்கு 9 month வாரண்டி இருக்கு. நியூ ஒனோட காஸ்ட் above 68,000 வரும். 10 to 12,000 கம்மியா கொடுக்குறேன். 3 மாசம் தான் ஓல்டு. பாக்ஸ் கிட்டோட அவைலபிள் இருக்கு, எல்ஓக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெமோவா இல்லாம எனக்கு இப்போ கரண்ட் சேல் இருக்கிற இந்த மாதிரி பாக்ஸ் கிட்டோட கேட்பாங்க. இது எல்லாமே பாக்ஸ் பிக்ஸ் லேப்டாப் எல்ஓக்யூல வரும். ஒரு 80-85,000 வரும். நம்ம கொடுக்கறது 59,500 நம்ம கொடுக்குறோம். எல்லா செக்ஷன்லயுமே இருக்கு. நம்மகிட்ட RTX 4050 இருக்கு, 3050 இருக்கு, 2050 இருக்கு. உங்க பட்ஜெட் வேரியன்டா என்ன கேட்டாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நம்ம கொடுத்துடலாம். மேக் லேப்டாப் ஸ்டார்டிங் பிரைஸ் ஃப்ரம் 33,000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்டெல் ப்ராசஸர்ல 2019 வேரியன்ட்ல வந்த மாடல்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, மேக் பழகணும்னாலோ இந்த மாதிரி யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாடல் i7ல 16GB RAM வித் 512GB SSD வரும். இது வந்து ப்ரோ சீரீஸ்ல வரும். இந்த லேப்டாப் அடாப்டரோட காம்ப்ளிமெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்குற பிரைஸ் வெறும் 33,000 ரூபாய். 33,000 நீங்க இந்த லேப்டாப் எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து எடிட்டிங்காகவும் டிசைனிங்காகவும் யூஸ் பண்றேன், எனக்கு 15.6ல வேணும், M1 M2 M3 எல்லாமே செக் பண்ணா எபோ 95 1 lakh மேல வருது டெமோ கேட்டகரியே, எனக்கு பிலோ 50ல எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் அவைலபிள் இருக்கு. வித் டச் பாரோட வரும் இந்த மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா i7ல டச் பார் சீரீஸ் வர லேப்டாப். i7 16GB RAM 512GB SSD 4GB கிராபிக்ஸ் கார்டு வரும். 16 inches டிஸ்பிளேல அடாப்டர் வாரண்டியோட நம்ம கொடுக்குற பிரைஸ் வெறும் 37,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 37,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். நீங்க டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா இருந்தாலும் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல மேக் பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் RAM இன்பில்ட் SSD தானே, எங்களுக்கு வந்து ஒரு 1TBயோட ஸ்டோரேஜ் கிடைக்குமானாலும் அவைலபிள் இருக்கு. i9ல 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் 4GB கிராபிக்ஸ் கார்டோட வரும் இந்த லேப்டாப். இது வந்து நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் 45,000க்கு. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ரேமோட காஸ்ட்டும் எஸ்எஸ்டியோட காஸ்ட்டும் 3 to 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1TB ஹார்ட் டிஸ்கோட ரேட்டே 15,000 ரூபாய் வரும், 15,000க்கு மேல வரும். 16GBயோட காஸ்ட் 9 to 10,000. இந்த ரெண்டுமே கால்குலேட் பண்ணீங்கன்னா 25,000 வந்துடும். நாங்க லேப்டாப்பே 37,000க்கும் 45,000க்கும் மேக்ல கொடுக்குறோம். விண்டோஸ் லேப்டாப் ஸ்டார்டிங் பிரைஸ் ஃப்ரம் 15,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வாங்குறது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். A++ கண்டிஷன்ல டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம நல்ல கான்ஃபிகரேஷன் அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு வித் வாரண்டியோட வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க லேப்மார்ட் விசிட் பண்ணுங்க. ஷோரூம் இருக்கு கேட்டா கோயம்புத்தூர் காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்ல நேஷனல் ஆர்த்தோட்டிக் சென்டருக்கு ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் எல்லாமே இருக்கட்டுங்களா? பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.